Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. இந்த பேரிடருக்கான காரணம் என்னவா இருந்துச்சு? இது வந்து ஒரு இயற்கை பேரிடர் கிடையாது, நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது, இட்ஸ் a man-made disaster. ரொம்ப அறிவியல் பூர்வமாக யோசிச்சோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலச்சரிவு ஏற்படக்கூடாது. இது பார்க்கறதுக்கு இந்த புகைப்படங்களோ வீடியோக்களோ பார்க்கறதுக்கு ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்கு. மொத்தமாக ஒரு 3 கிராமங்கள் வரைக்கும் தாண்டி போயிருக்கு. இல்லை, ஒன்றிய அரசாங்கத்தோட பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. உதாரணமாக இந்த பகுதியில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று IMD சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. நீங்கள் இந்த மோஸ்ட் லார்ஜஸ்ட் நேஷனல் டிசாஸ்டர் இந்தியான்னு கேட்டிங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான். அவங்களுக்கு மாநிலம் பற்றி கவலை இல்லை, அறிவியல் பற்றி அக்கறை இல்லை. குன்னூர் ஊட்டியில் சில சமயம் செய்திகள் வந்துகிட்டே இருக்கும், மேட்டுப்பாளையம் குன்னூருடைய போக்குவரத்து துண்டிப்பு, நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா நீ செய்தி படிச்சுட்டே இருப்பீங்க, வந்துகிட்டே இருப்போம். இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இன்னொரு மிகப்பெரிய மழை பொழிவு நடந்தால் குன்னூரும் ஊட்டி என்னாக நம்ம சொல்ல முடியாது. கேரளா இயற்கை சீரழிவுகளால் அதிகமாக பாதிக்கப்படுது, ஆனால் இயற்கையை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாத மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முரண்பாடாக இருக்குது. கேரளா இயற்கையை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாத மாநிலம் எந்த ஆய்வறிக்கை சொல்லிச்சு உங்களுக்கு? கேரளா டூரிசம் அவங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிட்டாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு. அவ்வளோ மோசமான விஷயம் செஞ்சுருக்காங்க. ஒரு வீடியோ பார்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருக்கும், தண்ணி ஓடும், நீ பரவாயில்ல கேரளா அப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது, பச்சையாக இருக்கிறது எல்லாமே பசுமை கிடையாது. இன்றைக்கி வால்பாறையில் 32 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு வயநாட்டில் 33 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கோ வால்பாறையில் பெஞ்சிருக்கு. ஆனால் அங்கே இன்னமும் நிறைய தேயிலை தோட்டங்களும் காடுகளும் இருக்குது. அதனால தான் அந்த அளவுக்கு நிலச்சரிவு ஏற்படல. டீங்கிறது மரம் ஆக்சுவலாக விட்டிங்கன்னா 60 அடி வளரும். அது நிலத்தை பிடிச்சிக்கும். காடுகள் என்ன பண்ணால் நிலத்தை பிடிச்சிக்கும். புல்வெளி என்னன்னா நிலத்தை பிடிச்சிக்கும். தமிழ்நாட்டின் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளை இப்போ வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ் மார்க் பண்ணணும். இல்லை நாங்கள் ஊட்டிலையும் குன்னூர்லேயும் 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, இந்த மாதிரி பல கிராமங்கள் அழிந்து போன பிறகு தான் நாங்கள் முடிச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா யார் எதுவும் அந்த முண்டகை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே 13 மணி நேரத்துக்கு நீங்கள் போக முடியல. அப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு? நீங்கள் ஒரு ஒன்றும் பெரிய ஒரு நியூக்ளியர் எக்ஸ்போஷர்லாம் அவங்க நடக்கல. ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, மக்கள் சிக்கியிருக்காங்க. அவங்கள மீட்க போகிறதுக்கே உங்களுக்கு 13 மணி நேரம் ஆச்சுன்னா அரக்கோணத்துலேருந்து அங்கே போனாங்க. சூலூர்லேருந்து 2 ஹெலிகாப்டர் தான் அங்கே போச்சு. தமிழக அரசை நம்பியிருக்காமல் மேட்டுப்பாளையத்துலேயும் பத்தலகுண்டுலேயும் நமக்கே போட்டு நம்மளே ஸ்டேட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸ் அங்கே வச்சு நிலச்சரிவுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்க. காரணம்னா இவங்க நம்பி பிரயோஜனம் கிடையாது, ஒன்றிய அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலகின் நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ கேரளாவில் வயநாட்டில் ஒரு மிகப்பெரிய பேரிடர் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் 140க்கு மேலே அந்த உயிரிழப்பு தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளா அப்படிங்கிறதே அடிக்கடி பேரிடர் அப்படின்னு வரும்போதெல்லாம் கேரளாங்கிற பேர் அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக இந்த பேரிடருக்கான காரணம் என்னவா அமைஞ்சிருக்கு? அதாவது இது முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இது ஒரு இயற்கை பேரிடர் கிடையாது, நேச்சுரல் டிசாஸ்டர் கிடையாது, இட்ஸ் a man-made disaster. மனிதர்களால் உந்தப்பட்ட நிலச்சரிவு தான் அந்த நிலச்சரிவு ஏற்படுவதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கும். ஒன்று புவியியல் காரணி, ஜியாலஜிக்கல் ரீசன்ஸு. இன்னும் உருவக காரணி, மார்ஃபாலஜிக்கல் ரீசன்ஸு. அப்புறம் ஏதாவது ஒரு ஏரி வெடிப்பு, பனி ஏரி, அதாவது ஸ்னோ லேக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது பனி உருகி அந்த லேக்கில் தண்ணி தேங்கி இருக்கும். திடீர்னு அது அதிகமாக தண்ணி தேங்கும்போது வெடிச்சிடும், அதற்குரிய நிலச்சரிவு இருக்கும். அப்புறம் நிலநடுக்கத்தில் வரக்கூடிய நிலச்சரிவு இருக்கும், எர்த்குவேக்னால. அப்புறம் மனித செயல்பாடு நிலச்சரிவு இருக்கும். இது மனித செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய நிலச்சரிவு என்பதை உறுதியாக சொல்ல முடியும். என்ன காரணம்னா, நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கடினப்பாறைகள் கொண்டவை, ஹார்ட் ராக்ஸ் தாங்க. நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இமயமலைக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. இமயமலை ரொம்ப யங் மவுண்டன்ஸ், சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான மலை தான் இமயமலை. கண்டங்கள் ஒட்டும் பொழுது மேலே எழுந்த நிலப்பரப்பு தான் இமயமலை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலை. ப்ரீ கம்பேரின் எரான்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் இல்லை, உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே தோன்றிய மலை மேற்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வெதரிங் ஆகி கடினப்பாறைகள், சார்னாக்கைட் வகை கடினப்பாறைகள் கொண்ட மலையாக மேற்கு தொடர்ச்சி மாறிடுச்சு. ஆக்சுவலாக ரொம்ப அறிவியல் பூர்வமாக யோசிச்சோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் நிலச்சரிவு ஏற்படக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ராக்ஸ் கொண்ட ஒரு பகுதி, கடினப்பாறைகள் கொண்ட ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, கடந்த பல ஆண்டுகளாக டேம் கட்டுறோம், டனல் போடுறோம், ரோடு போடுறோம், ரெசார்ட் கட்டுறோம், கண்டபடி வீடு கட்டுறோம். இது எல்லாமே நில பயன்பாடு மாற்றம், லேண்ட் யூஸ் சேஞ்ச். நீங்கள் ஒரு ரெசார்ட் கட்டுறீங்க அப்படின்னா ஒரு ட்ரில் பண்ணுவீங்க இல்லையா, ஒரு ஃபவுண்டேஷன் ட்ரில் பண்ணுவீங்க.
அது வந்து அந்த இடத்த ஃபுல்லாக சாஃப்ட் ஆக்கிடும். சரியா? பாறை ஃபுல்லாக சாஃப்ட் ஆகிடும், மணல் ஃபுல்லாக வந்து சாஃப்ட் ஆகிடும். ஸோ ரெடியாக இருக்குது நிலம். எதுக்கு? நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு. நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு தயாராக நிலம். என்ன வேணும்? ஒரு கடுமையான மழைப்பொழிவு வந்து வேணும். கேரளாவில் வந்து 4 நாளில் வந்து 70 முதல் 100 சென்டிமீட்டர் மழை வந்து பெய்திருக்குது. சில இடங்களில் 70 சென்டிமீட்டர், சில இடங்கள் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. அதுவும் அந்த குறிப்பிட்ட நாளில் 33 சென்டிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. 330 மில்லிமீட்டர் மழை வந்து பெஞ்சிருக்கு. ஸோ நிலம் தயாராக இருக்குது. அதிதீவிர கனமழை பெய்யும்போது என்ன ஆகும்? மண் இருக்குது, மழை அதிகமாக என்ன ஆகும்? தண்ணி அரிசி போயிடும் இல்லையா? அதனால் யதார்த்தமாக சொல்லக்கூடிய விஷயம். ஸோ ரெடியாக இருந்துச்சு, மழை பெஞ்சது, அரிசிட்டு வந்து போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம நிலச்சரிவு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு இடத்துல சரியும், அந்த இடத்துல இருக்கிற இடங்கள் மட்டும் பாதிக்கப்படும். இது பார்க்குறதுக்கு இந்த புகைப்படங்களோ வீடியோக்களோ பார்க்குறதுக்கு ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. மொத்தமாக ஒரு 3 கிராமங்கள் வரைக்கும் தாண்டி போயிருக்கு. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? அப்போனா நீங்கள் வந்து எங்கே எதை கட்டக்கூடாது அங்கே கட்டிக்கின்னு அர்த்தம். நீங்கள் வந்து மாதவ் காட்கில் குழுவோட அறிக்கை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாதவ் காட்கில் குழு அறிக்கை வந்து சும்மா தயாரிக்கப்படுத்தல, சும்மா ஏதோ வீட்டில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்து தயாரிக்கப்பட்ட அறிக்கை கிடையாது. அவரோட குழுவினர் வந்து கன்னியாகுமரியிலேருந்து குஜராத் வரைக்கும் பயணம் போய் எந்தெந்த ஸ்பாட்ஸ்லாம் வல்னரபிள் அதாவது பிரச்சனைக்குரிய இடங்கள், எது சூழலியல் கூறுணர் கொண்ட பகுதியாக அறிவிக்கணும்னு சொல்லி ஆய்வு பண்ணி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையையும் அவர் சூழலியல் கூறுணர் கொண்ட பகுதியாக சொல்கிறார். எக்கோ சென்சுரி ஜோனாக சொல்கிறார். அதில் எக்கோ சென்சுரி ஜோன் 1, ஜோன் 2, ஜோன் 3 வகைப்படுத்துகிறார். ஜோன் 1ல் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. வெறும் காடுகளும் வேளாண்மையும் செய்யலாம், வேறு எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் வீடு கூட கட்டக்கூடாது. வேணும் அதாவது டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 2வது ஜோனில் சில விஷயம் அலோவ் பண்ணுறாங்க. 3வது ஜோனில் இன்னும் சில விஷயம் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இப்படி தான் இருந்துக்கணும். எதுவும் விஷயம் இல்லை. இது வந்து வைத்திரி தாலுகா. இந்த 3 ஊர் இருக்குல்ல, வயநாடில் இந்த 3 ஊர் ஏற்பட்டிருக்கல, அந்த 3 வந்து வைத்திரி தாலுகா. இந்த வைத்திரி தாலுகாவை அவருடைய அறிக்கையில் சூழலியல் கூறுணர்வு மண்டலம் 1ன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஜோன் 1ன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொன்னது உண்மையாயிடுச்சா? அங்கே நிறைய ஆனால் பார்த்து நிறைய கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஆமாம், பண்ணிக்கூடாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து நில பயன்பாடு மாற்றம் நிகழ்ந்துருக்கக்கூடாது. சரி, ஓகே, அவர் சொன்னப்போ வந்து அறிக்கையில் வந்து சில பில்டிங்ஸ் இருந்திருக்கும். குறைஞ்சபட்சம் அதை மட்டுமா அது விட்டுட்டாது புதிய கட்டிடங்களை அனுமதிக்க மாட்டோம்னா நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாம். சரியா? அவருங்க அதையும் சொல்ல. நீங்கள் வந்து வயநாடு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், எவ்வளோவுக்கு எவ்வளோ காஃபி பிளான்டேஷன்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரிசார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ரிசார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரிசார்ட்ஸோட விளைவு டேமு, டனலு எல்லாம் போட்டு 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 ரெடியாக இருந்துக்கிற நிலப்பரப்பு மழை பெஞ்சோன்னு அடிச்சிட்டு போயிடுச்சு. அப்படி தான் நம்ம வந்து இதை வந்து பார்க்க முடியும். இப்போ ஐரோப்பிய நாடுகள்லேயும் இந்த மாதிரி மலைகளை கமர்ஷியல் பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறது, மலைகள்லேயே நிறைய நகரங்கள் உருவாக்குனது அப்படிங்கிறதெல்லாம் அங்கேயும் நடந்துருக்குல்ல. நீங்கள் வந்து ஐரோப்பிய நாடுகளில் போய் மலைச்சரிவு 30 டிகிரிஸ் உள்ள இடத்துல எங்கேயாவது அவங்க வந்து ரெசார்ட் போட்டுக்கலாம் பாருங்கள். இங்கே 90% லேண்ட்ஸ் எங்கே நடந்திருக்கு? 30% ஸ்லைட் இருக்கிற இடத்துல, ஸ்லோப் இருக்கிற இடத்துல நடந்திருக்கு. நீங்கள் 30% ஸ்லோப் இருக்கிற இடத்துல, மலைச்சரிவு இருக்கிற இடத்துல எப்படி நீங்கள் பில்டிங் கட்ட முடியும்? அப்புறம் நீங்கள் எவ்வளோ பாறையை நீங்கள் உடச்சிருப்பீங்க ஃப்ளாட் ஆகிறது? பில்டிங் கட்டினா ஃப்ளாட்டாக வேணும்ல, ஃப்ளாட் சர்ஃபேஸ் வேணும் இல்லையா? அப்போ நீங்கள் எவ்வளோ பாறையை உடச்சிருப்பீங்க, எவ்வளோ நிலத்தை வந்து காலி பண்ணியிருப்பீங்க, ஒரு கட்டிருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து ரெசார்ட்ஸ் கட்டுவாங்க. எப்படிமா கட்டுவாங்க? எங்கே ஹாட்ஸ்பாட் இல்லையோ, எங்கே வல்னரபிள் ஹாட்ஸ்பாட் இல்லையோ, எங்கே நிலச்சரிவு ஏற்படாதோ அதெல்லாம் முழுமையாக ஆய்வு பண்ணி நீங்கள் வந்து அவங்க வந்து ரெசார்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ஒரு இடத்துல வந்து ரிசார்ட்ஸ் கட்டலாம். அங்கே வந்து 5 ரெசார்ட் தான் கட்டலாம்னா அவங்க 5 தான் அலோவ் பண்ணுவாங்க. 25 அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே நீங்கள் ரெசார்ட் கட்டலான்னு சொல்லிட்டா போதும், 250 ரெசார்ட் இங்கே வந்து வந்துடும். ஒன்று இல்லை 2 இல்லை, 250 ரெசார்ட் தான் அலோவ் பண்ணுவோம் நம்ம. இதுதான் வந்து வேறுபாடு. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு மேற்குலக நாடுகளில் ஒரு விஷயத்தை செய்கிறாங்கிறதுக்காகவே நாமளும் செஞ்சு காப்பிடிக்கிறது தேவையில்லாத விஷயம். அது ஒரு விஷயம் விட்டுருங்க. ஆனால் அவங்க அதை எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ அறிவியல் பூர்வமாக அணுகுறாங்க, அவ்வளோ நடைபெற்று அங்கே நிலச்சரிவு ஏற்படுதில்ல. இவ்வளவு சயின்டிஃபிக்காக இருந்துமே அங்கே வந்து லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கிறார். அதுதான் சொல்கிறாங்க. இது வந்து யாராலும், அதாவது நீங்கள் ஒன்ஸ் ஒரு லேண்ட் யூஸ் சேஞ்சை கொண்டு வந்துட்டிங்கன்னா இதுக்கான விளைவுகளை நீங்கள் சந்திச்சு தான் வந்து ஆகணும். இப்போ இந்த வெள்ளம், சுனாமி, நிலநடுக்கம் இதுக்கெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நிலச்சரிவுகள் இந்த மாதிரி மேசிவாக நடக்கும்போது இவ்வளோ பெரிய உயிரிழப்புகளை தவிர்க்கிறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்காது? சரி, சர்ஃபேஸ் மோஷன் சென்சார் ஒன்று இருக்குது. நிலம் நகரும் போது அது வந்து சென்ஸ் பண்ணி சொல்லும். அது எப்போ நிலம் நகர ஆரம்பிக்கும்? அது நிலச்சரிவு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் வந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன். நிலச்சரிவை பொறுத்த மட்டும் என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து எந்தெந்த பகுதியில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களால் சொல்ல முடியும். அதுக்கான சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ணிடலாம். எங்கள் ஹைட்ராலஜிக்கலாகவும் சரி, ஜியாலஜிக்கலாகவும் சரி, ஸ்லோப் வைஸும் சரி, எங்கள் நிலச்சரிவு எப்படி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ அப்போ வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களை நீங்கள் வந்து வெளியேற்றணும். கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வெளியே போய் கப்பா வேறு எங்கேயா போய் கட்டிக்கோன்னு சொல்லணும். எங்கே நிலச்சரிவு ஏற்படாதோ அவங்க கட்டிக்கோன்னு சொல்லணும். ஒன்று, அந்த இடத்துல சர்ஃபேஸ் மோஷன் சென்சார்ஸ் வைக்கலாம். ஸோ தட் கீழ்ப்பகுதியில் இருக்க மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கை வந்து கொடுக்கலாம். 3வது, அந்த பகுதியில் அந்த பகுதிக்கு ஏற்ற தாவரங்களை நீங்கள் வளர்க்கணும். மரமோ இல்லை புதரோ இல்லை புல்லோ, அது என்னமோ அதுதான் இருக்கலாம். அந்த பகுதியில் வந்து எந்த தாவரங்கள் விளையுமோ அந்த இடத்த வச்சு நீங்கள் வந்து க்ரீன் பண்ணிங்கன்னா
இன்றைக்கி வால்பாறையில் வந்து 32 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு வயநாட்டில் 33 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கோ வால்பாறையில் அளவுக்கு பெஞ்சிருக்கு. வால்பாறையில் நிறைய ரிசார்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அங்கே இன்னமும் நிறைய தேயிலை தோட்டங்களும் காடுகளும் வந்து இருக்குது. அதனால தான் அந்த நிலச்சரிவு வந்து ஏற்படல. தேயிலை தோட்டமும் காடும் வந்து தேயிலைங்கிறது மரம் தான், நம்ம தான் அந்த புஷ்ஷாக வச்சுருக்கோம். டீங்கிறது மரம், ஆக்சுவலாக ஒட்டினா 60 அடி வளரும். தேயிலை வந்து ஒட்டினா இங்கே 60 அடி வந்து வளரும். அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி நம்மளோட சௌகரியத்துக்கு நம்ம 5 அடியில் வச்சுருக்கோம். அது வந்து நிலத்தை பிடிச்சிக்கும். காடுகள் வந்து என்ன பண்ணால் நிலத்தை பிடிச்சிக்கும். புல்வெளி வந்து என்ன நிலத்தை வந்து பிடிச்சிக்கும். ஸோ இப்போ புல்வெளியும் காடு வந்து நிலத்தை பிடிச்சிக்கிட்டதுனால மிகப்பெரிய நிலச்சரிவு வந்து ஏற்படல. நீங்கள் அப்படியும் பார்த்தீங்கன்னா குன்னூர் ஊட்டியில் சில சமயம் செய்திகள் வந்துட்டே இருக்கும், மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே போக்குவரத்து துண்டிப்பு, நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதா நீங்கள் செய்தி படிச்சுட்டே இருப்பீங்க, வந்துட்டே இருப்போம். இப்போ இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, சரியா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு மிகப்பெரிய மழைப்பொழிவு நடந்தால் குன்னூரும் ஊட்டி என்னாகும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாதிரியோ இல்லை மகாராஷ்டிரா மாதிரியோ குஜராத் மாதிரியோ பெரிய அளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் வந்து வராத ஒரு மாநிலமாக இருக்குது. பெரிய அளவுக்கு இயற்கையை அவங்க டிஸ்டர்ப் பண்ணல அப்படிங்கிற ஒரு கிரெடிட்டை வந்து கேரளாவை நோக்கி பலரும் கொடுப்பாங்க, எப்பயுமே கடவுளின் தேசம் இயற்கையின் தேசம்னு. ஆனால் கேரளாவில் தான் பார்த்தோம்னா எந்த தொற்று நோய்கள் பெருசாக பரவுதுன்னா அது கேரளாவிலேருந்து பரவுது. பெரிய அளவுக்கு வெள்ளம் அப்படின்னா கேரளா அதிகமாக பாதிக்கப்படுது. இப்போ நிலச்சரிவு, இப்படி கேரளா வந்து இயற்கை சீரழிவுகளால் அதிகமாக பாதிக்கப்படுது. ஆனால் இயற்கையை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாத மாநிலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு முரண்பாடாக இருக்குது. கேரளா வந்து இயற்கையை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணாத மாநிலம்னு எந்த ஆய்வறிக்கை சொல்லிச்சு உங்களுக்கு? கேரளா டூரிசம் அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு, சரியா? அவங்களே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே நான் சொல்லணும்னா இண்டஸ்ட்ரி மட்டும்தான் சுற்றுச்சூழலுக்கு எதிரானதும் கிடையாது, சரியா? முறையற்ற வகையில் முறையற்ற இடத்தில் நீங்கள் ஒரு வீடு கட்டினாலே சுற்றுச்சூழலுக்கு எதிரான விஷயம் தான் அது. ஒரு ரோடு போட சுற்றுச்சூழலுக்கு எதிரான விஷயம் தான் அது. நீங்கள் வந்து பெரிய இண்டஸ்ட்ரி தான் சுற்றுச்சூழலுக்கு இருக்குன்னு அவசியம் இல்லை, சரியா? ஒரு லேண்ட்ஸே வரக்கூடிய இடத்துல போய் நீங்கள் சாதாரண ஒரு வீடு, ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட்டு வீடு கட்டினாலே அது டிஸ்டர்பன்ஸ் தான் அது, சரியா? ஸோ அப்போ கேரளா மாதிரி ஒரு இயற்கை நிலப்பயன்பாடு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய அளவில் டூரிசம் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக, அவங்க காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு போட்டு ப்ரொமோட் பண்ணுறதுக்காக மிகப்பெரிய அளவில் நிலப்பயன்பாடு மாற்றத்தை ஏற்படுத்தி மலைகளை உடைத்து குகைகள் போட்டு அணைகள் அமைத்து காடுகளை ஆக்கிரமித்து செய்த மாதிரி மாநிலம் வந்து இந்த மாநிலம் இருக்க முடியாது. அவ்வளோ மோசமான விஷயம் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு வெளியே அவங்க ப்ரொமோட் பண்ணுறது வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அப்படி தான், அதுதான் அவங்களுடைய பொட்டென்ஷியல் ஃபார் ரெவன்யூ மேக்கிங். அவங்களுடைய வருமானம் வந்து டூரிசம் தான். ஸோ அதனால் காட்ஸ் ஓன் கண்ட்ரி மார்க்கெட் பண்ணி எந்த பொது புத்தியில் வந்து அவங்க நீங்கள் ஒரு வீடியோ பார்ப்பீங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருக்கும், தண்ணி ஓடும், நீங்கள் பரவாயில்ல கேரளா எப்படின்னு. ஆனால் அப்படி கிடையாது. அங்கே கட்டப்பட்ட ரெசார்ட் வந்து ஒரு ஒரு வனப்பகுதியிலையோ அல்லது ஒரு மலைப்பகுதியிலையோ இடித்து கட்டப்பட்ட ரிசார்ட்டாக தான் இருக்கும். அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பசுமையாக வந்து தெரியும். பச்சையாக இருக்கிறது எல்லாமே பசுமை கிடையாது, அதை வந்து புரிஞ்சுக்கணும். பச்சையாக இருக்குது அவ்வளோதான், அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் க்ரீன். அது வந்து ஒரு என்வரான்மெண்டலி சேஃப் விஷயம்லாம் வந்து கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி பண்ணாலும் ஒரு பொது புத்தியில் ஒரு விஷயத்தை விதைச்சிட்டாங்க. இந்த மாதிரி கேரளா வந்து சுற்றுச்சூழலை வந்து பெரிய அளவு நஷ்டப்படுத்தாத பகுதின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க. கேரளா வந்து த மோஸ்ட் வல்னரபிள் பிளேஸ் ஃபார் எனி லேண்ட்ஸ்லைட் ஆர் புயல் அல்லது வெள்ளம், இந்த நிப்பா போன்ற தொற்று நோய்களுக்கு ரொம்ப ரொம்ப வல்னரபிளான பிளேஸ் வந்து கேரளா. ஏன்னா காடுகளுக்குள்ள அடிக்கடி உள்ளே போவாங்க, அங்கே போய் ரெசார்ட் கட்டுவாங்க. அப்போ அங்கே வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் தொடர்பு வந்து அதிகமாகும். அந்த வனவிலங்கு வைரஸ் தான் வந்து மனிதர்கள் தொற்று. நிப்பா வைரஸ் வந்து வனவிலங்குன்றது மனிதர்கள் தொற்று வைரஸ் தானே, பன்றிகள் மூலமாக மனிதர்கள் தொற்று வைரஸ் தான் நிப்பா வைரஸ். ஏன்னா உள்ளே வரோம், காட்டுக்குள்ளே போகிறான், ரெசார்ட் கட்டுறான், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வில்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த மார்க்கெட் பண்ணுவாங்க. ஸோ கேரளா வந்து ஈக்குவலி என்வரான்மெண்டலி டிஸ்ட்ரக்டிவ் ஒரு ஸ்டேட் தான் அது. இப்போ அரபிக்கடல் ஹீட்டாக வருது அப்படிங்கிறது ஒன்று சொல்லப்படுது. அதுதான் இந்த மாதிரியான அதிக மழைப்பொழிவுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லை சரி, நான் இப்போ இது வந்து மழைப்பொழிவு பெய்ததுக்கு காரணம் கேரளான்னு சொல்ல வரல, சரி? மழைப்பொழிவு பெய்ததுக்கு காரணம் கிளைமேட் சேஞ்சு, அந்த ஃபேக்ட் கரெக்ட். அதாவது பே ஆஃப் பெங்காலை விட அதிகமாக வெப்பத்தை வந்து இப்போ அரபிக் பெருங்கடல் வந்து சுமந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறதுலாம் ஃபேக்ட், சயின்டிஃபிக் ஸ்டடி. ஸ்பெசிஃபிக்கான காரணம் என்ன சார் அரபிக்கடல் ஹீட் ஆகிறதுக்கு பே ஆஃப் பெங்காலை விட அதிகமாக? சரி, இவ்வளோ நாள் பே ஆஃப் பெங்கால் ஹீட் ஆச்சுல. ஸோ எந்த பகுதியில் வந்து சரி நீங்கள் வந்து அதான் சொன்னேன், நீங்கள் நேச்சர் வந்து வெறும் பிளாக் ஒயிட் கிடையாது, சரியா? நீங்கள் வந்து ஐரோப்பாவில் வந்து நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டை பாதிக்கும், தமிழ்நாடுடைய நிகழ்வு வந்து ஜப்பானை பாதிக்கும். ஸோ இது வந்து ஒரு இன்டர் கனெக்டட். நமக்கு தான் அது வந்து அரபிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அது ஒரே ஒரு பெருங்கடல் தான். அது ஒன்று தான். நாம் நம்ம பேர் வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான் பேர். அது ஒன்று தான். எல்லா சூழலியல் மண்டலங்களும் ஒன்று தான். நாம் தனித்தனியாக பிரித்து வச்சுக்கிட்டோம், ஜியாகிராஃபியாக பிரித்து வச்சுக்கிட்டோம், மொழியை எல்லாமே ஒன்று தான். அப்போ நீங்கள் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல் வந்து அதோட தாக்கம் வந்து நிச்சயமாக வேற எங்கேயும் வந்து இருக்கும். ஸோ இப்போ அரபிக் பெருங்கடல் இப்போ அதிகமாக, அதாவது ஏற்கனவே
பே ஆஃப் பெங்கால் சூடாகி முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே அங்கே சூடாக 29-31 டிகிரி செல்சியஸ் போயிருச்சு பே ஆஃப் பெங்கால். சரியா, முதல் 4 கிலோமீட்டருக்கு கம்ப்ளீட்டாக அவுட்டு. வங்காள விரிகுடா வந்து கம்ப்ளீட்டாக அவுட்டு. வங்காள விரிகுடா பெருங்கடலில் முழுவதுமே அவுட்டு. அரபிக்கடல் வந்து இப்போ தான் அதிகமாக ஹீட்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ அரபிக் பெருங்கடலில் வந்து ஏற்படக்கூடிய புயல்கள் வந்து எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். கிட்டத்தட்ட முன்னாடி வந்து எப்படின்னா பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா இந்திய பெருங்கடல் தான் வந்து புயல்கள் வந்து அதிகமாகும். இப்போ எப்படி ஆச்சுன்னா அங்கேயும் அதிகமாக ஆரம்பிச்சு. அதுக்கு இங்கே குறைஞ்சிச்சும் கிடையாது. வங்காள விரிகுடாலையோ இல்லை இந்திய பெருங்கடலையோ புயல்கள் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு நான் சொல்ல வரல, அங்கே அதிகமாக ஆரம்பிச்சு சொல்ல வரேன், அவ்வளோதான். இப்போ நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பற்றி பேசியிருந்தீங்க, அதில் நடக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ் பற்றி. இப்போ அதே மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு பெரும் பகுதி இருக்குது. தமிழ்நாட்டில் இதே மாதிரியான ஒரு பேரழிவு இல்லை ஒரு பேரிடர் நடக்காமல் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு மேசிவான நிலச்சரிவு நடக்காமல் இருக்கணும்னா தமிழ்நாடு அரசாங்கம் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன இருக்குங்க? தமிழ்நாட்டின் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஆய்வு பண்ணி ஏற்கனவே குழு அறிக்கை கொடுத்துருக்கு. நம்மளும் சேர்ந்து ஆய்வு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வல்னரபிள் ஹாட்ஸ்பாட்ஸ் இது மார்க் பண்ணணும். நிலச்சரிவு ஏற்படக்கூடிய எந்தெந்த இடங்கள் தோதுவான இடங்கள் சொல்லி மார்க் பண்ணி அங்கே இருக்கின்ற கட்டடங்களை வெளியேற்ற வேண்டும். வேறு வழியே இல்லை. சரியா, நீங்கள் அதை தயவுதாட்சமே பார்க்கக்கூடாது. எப்படி நீங்கள் யானை வலசை பாதையில் நடுவில் ரெசார்ட் கட்டினா நீங்கள் வந்து வெளியே தூக்குறோமோ அது சரி, அது தப்புன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சரியான விஷயம். அது அதே மாதிரி நிலச்சரிவு ஏற்படைய இடங்களை ரெசார்ட் கட்டினா அதை எடுத்துடணும், அவ்வளோதான். அதில் வந்து எந்த செகண்ட் தாட்டும் கிடையாது. அப்புறம் அங்கே வந்து நேச்சுரல் வெஜிடேஷன் வந்து கொண்டு வரணும். இந்த மோஷன் சென்சார்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து பொருத்தணும். நான் எங்களோட கோரிக்கை என்ன, மேட்டுப்பாளையத்துலையும் வத்தலகுண்டுலையும், ஊட்டி குன்னூருக்கு வந்து மேட்டுப்பாளையமும் வத்தலகுண்டு வந்து கொடைக்கானலுக்கும் வந்து ஒரு 2 லேண்ட்ஸ்லைட் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ் வந்து அங்கே போட்டு இந்த மாதிரியான ஆய்வுகளை மேற்கொண்டு அதுக்கான அறிவியல் பூர்வமான தகவலை திரட்டி அது வழங்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து அந்த உள்ளாட்சிகள், அதாவது இப்போ ஊட்டினா அந்த ஊட்டி நகராட்சியாக இருக்கலாம், குன்னூர்னா குன்னூர் நகராட்சியாக இருக்கலாம், கொடைக்கானல் கொடைக்கானல் நகராட்சி, எந்த உள்ளாட்சிகளோ அதாவது கிராம ஊராட்சிகளோ அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி நிலச்சரிவு ஏற்பட்டால் எப்படி மீட்க வேண்டும் என்பதற்கான புதிய தொழில்நுட்பங்களையும் அங்கே வந்து வச்சுக்கிட்டு அதற்கென்று பிரத்யேகமாக பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்களை அங்கே வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொல்ல முடியும். இல்லை நாங்கள் வந்து ஊட்டிலையும் குன்னூர்லேயும் 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, இந்த மாதிரி பல கிராமங்கள் அழிந்து போன பிறகு தான் நாங்கள் முடிச்சுக்கோன்னு சொன்னீங்கன்னா யாரும் எதுவும் வந்து இப்போ ஆல்ரெடி டெவலப் ஆன செட்டில்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும்? ரெசார்ட்டு கமர்ஷியல் நிலச்சரிவுலாம் ஏற்படும். அப்போ தான் ஓகே, ஒன்றும் செட்டில் ஆனது தான் ரிசார்ட்ஸு. யானை வலசை பாதைன்னு செட்டிலான ரிசார்ட்ஸ் தான் அது. யானை வலசை பாதை இந்த ரிசார்ட்ஸ் வந்து செட்டிலான ரிசார்ட்ஸ் தானே, மக்கள் அங்கே போய் வந்திருந்தாங்கல்ல, இப்போ அங்கே தான் செய்யுது. நம்ம எவ்வளோ முன்னே நின்று அந்த ரிசார்ட்ஸ் வந்து அகற்றணும். யானையோட வலசை பாதை டிஸ்டர்ப் பண்ணுறது உங்களுக்கு யாரும் உரிமை கிடையாது, நம்ம அகற்றணும்ல, அகற்றணும். நம்ம வந்து நான் பாட்டை கூட தப்புன்னு சொல்ல, கண்டிப்பாக அகற்றணும். அதே மாதிரி தான் மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு வந்து இருக்குல்ல. நீ வந்து நீ கீழே விழுந்து போய் சேர்ந்துருவேன்னு சொன்னால் அந்த ரிசார்ட்ஸ் எடுக்கிற என்ன பிரச்சனை முடியும்? உங்களுக்கு ரிசார்ட் முக்கியமாக உயிர் வாழ்றது முக்கியமாக? அந்த முடிவை வந்து அரசும் உள்ளாட்சிகள் வந்து எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ இந்த விஷயத்தில் கேரளாவில் கேரள அரசாங்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசு இருக்குது. இந்த 2 அரசுகளுடைய கடமை என்னவாக இருக்குது? இது ஃப்யூச்சரில் இப்படி ஒரு பேரிடர் நடக்காமல் இருக்கணும்னா, இல்லை இந்த பேரிடரில் மக்களோட தீர்வுகளை துயர துடைக்கிறதுக்கு? இல்லை, ஒன்றிய அரசாங்கத்தோட பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. இப்போ உதாரணமாக இந்த பகுதியில் இத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்று ஐஎம்டி சொல்லியிருக்கணும், ஆனால் சொல்லலை. ஐஎம்டி சொல்லியிருந்துச்சு எப்போ 4 நாள் 100 சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தேன்னா ஒருவேளை கேரள அரசாங்கம் அந்த பகுதியில் மக்களை வந்து வெளியேற்றிருக்கலாம். நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கும், அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உயிர்கள் இழப்பையாவது நம்ம வந்து தடுத்திருக்க முடியும், அதை செய்யலை. கேரள அரசாங்கம் சரி, அதன் கீழ் இருக்கின்ற நகர் கட்டுமானத்துறையாகட்டும் இல்லாட்டி உள்ளாட்சித்துறையாகட்டும் அவர்கள் இந்த விதிகளை முறையாக பின்பற்ற வைக்க முடியவில்லை. அது தவறிவிட்டது கேரள அரசாங்கம். இது இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் மட்டும் இல்லை, கடந்த பல ஆண்டுகளாக இந்த அரசாங்கமும் சேர்த்து தான் வந்து நான் சொல்கிறேன். அப்போ ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இதை போன்ற பேரிடர் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். நேற்று நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த முண்டகை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்து 13 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து போக முடியல. நேற்று சாயந்தரம் 3 மணி தான் வந்து மீட்பு படையினர் வந்து உள்ளே போயிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு? நீங்கள் வந்து ஒன்றும் பெரிய ஒரு நியூக்ளியர் எக்ஸ்போஷர்லாம் அவங்க நடக்கல. ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, மக்கள் சிக்கியிருக்காங்க, அவங்கள வந்து மீட்க போகிறதுக்கே உங்களுக்கு 13 மணி நேரம் ஆச்சுன்னா நீங்கள் உங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன வச்சுருக்கீங்கிற கேள்வி தான் அவங்க வந்து வருது. அப்போ ஒன்றிய அரசாங்கம் நிலச்சரிவுகளை பற்றி கவலையற்று இருக்குது. அதுவும் தனி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கிடையாது. அரக்கோணத்துலேருந்து அங்கே போனாங்க, சூலூர்லேருந்து 2 ஹெலிகாப்டர் தான் வந்து அங்கே வந்து போச்சு. அப்போ நீங்கள் என்ன 13 மணி நேரமாக ஒரு கிராமத்துக்குள்ளே உங்களால் போக முடியாத ஒரு பேரிடர் மேலாண்மை தான் உங்களோட பேரிடர் மேலாண்மையா? உங்களை நம்பி எப்படி டிசாஸ்டர் வந்து நம்ம வந்து இது பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி எழுதலை. அதனால தான் நான் சொன்னேன், தமிழக அரசு நம்பி இருக்காமல் மேட்டுப்பாளையத்துலேயும் வத்தலகுண்டுலையும் வந்து நமக்கே போட்டு நம்மளே ஸ்டேட் டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸ் அங்கே வச்சு நிலச்சரிவுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அங்கே வைக்கணும்னு சொல்கிறாங்க. காரணம்னா இவங்க நம்பி பிரயோஜனம் கிடையாது, ஒன்றிய அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஸோ நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்னுக்காக தான் இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி ஃபோர்ஸ் வந்து லேண்ட்ஸ்லைடில் ட்ரெயின் பண்ண வச்சு மேட்டுப்பாளையத்துலேயும் வத்தலகுண்டு வைங்க நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த தேசிய பேரிடராக அறிவிக்கணும் அப்படிங்கிற டிமாண்டை வைக்கிறாங்க கேரளாவில் வந்து. ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த தூத்துக்குடி வெள்ளத்துக்கு கேட்டப்போ அப்படி ஒரு டேர்ம்லாம் அறிவிக்க முடியாது அப்படின்னு ஒன்றியார் சொன்னாங்க.
இப்போ இந்த டிமாண்ட் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேசிய பேரிடர்னு எதுவும் அனௌன்ஸ் பண்ணோம், ஒன்றிய அரசு தான் அனௌன்ஸ் பண்ணோம். நேஷனல் டிசாஸ்டர் எதுனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், நேஷனல் யூனியன் கவர்மெண்ட் தான் நேஷனல் டிசாஸ்டர். அவங்ககிட்ட போய் நீ வந்து தேசிய பேரிடர் அறிவிங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம், கதறிட்டு இருக்கோம். மெட்ரோ ரயிலுக்கு பணம் கேட்குறோம், தூத்துக்குடி வளத்துக்கு பணம் கேட்குறோம், சென்னை வளத்துக்கு பணம் கேட்குறோம். ஒரு தேசிய பேரிடராக ஒரு அரசாங்கமே இருக்கும்பொழுது தேசிய பேரிடராக வேறு எதாவது அறிவிப்பாங்க. அந்த அறிவு கூட அந்த அறிவுலாம் அவங்களுக்கு வந்து கிடையாதுல்ல. அவங்க இன்னைக்கு இந்த மோஸ்ட் லார்ஜஸ்ட் நேஷனல் டிசாஸ்டர் இந்த இந்தியாவுன்னு கேட்டிங்கன்னா யூனியன் கவர்மெண்ட் தான். ஒன்றிய அரசாங்கம் தான் இந்த தேசத்தின் பெரிய பேரிடர். அவங்களுக்கு மாநிலம் பற்றி கவலை இல்லை, அவங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, மக்களோட நலனை பற்றி கவலை இல்லை, அக்கறை இல்லை, அறிவியல் பற்றி அக்கறை இல்லை. முதல்ல தான் முக்கியமான சொன்னேன், அறிவியலை பற்றி இந்த அக்கறையும் அவங்களுக்கு வந்து கிடையாது. இல்லாட்டி ஒரு பிரதமர் போய் பேசுவாரா, we have only changed, climate has not changed சொல்லி பேசுவாரா? அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? நன்றி சார், மின்னம்பலம் நேயர்களுக்காக உங்கள் கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டீங்க. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.